வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை சிந்தனைக்காக எடுத்திருக்கிறோம். தலைப்பு உயர்ந்த மனிதன் என்று ஒரு திரைப்படத்தின் பெயர் இப்பொழுது அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரும். உயர்ந்த மனிதன். முதல்ல மனிதன் என்பது நமக்கு விளங்கப்பட வேண்டும். அப்புறம் அதுல உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு கேள்வி, உயர்ந்த மனிதன், தாழ்ந்த மனிதன். இப்போ உயர்ந்த என்றால் தாழ்ந்தன்னு ஒண்ணு வந்துடும் இல்லையா? இப்போ உயர்ந்த மனிதன், தாழ்ந்த மனிதன் என்று இரண்டு விதமாக மனிதர்களை பிரிக்க முடியுமா என்று முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். ஆனால் இப்பொழுது சமுதாயத்திலே, உலகத்திலே இப்படி பார்க்கப்படுகிறது. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கப்படுகிறது. மனிதனில் உயர்வு தாழ்வு என்று இருக்கிறதா என்றால், அது உண்மை உணர்வின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த உயர்வு தாழ்வு என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, எதை வைத்து பார்க்கப்படுகிறது என்று பார்த்தால், இந்த புற வாழ்வின் அனுபவங்களை வைத்து இது உயர்வு தாழ்வு என்று பிரித்து பார்க்கப்படுகிறது. புற வாழ்வின் அனுபவங்களே உயர்வு தாழ்வாக மாறுகிறது. இப்போ மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆறறிவு படைத்த மனித இனம். அந்த மனிதன் என்பதில் வேறுபாடு என்பதே இல்லை. ஆனால் அனுபவத்தில் வரும் பொழுது வேறுபாடு இருக்கிறது. இது எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா, விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறதா, எங்காவது தத்துவங்களில் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால், இப்பொழுது நமக்கு வள்ளுவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. வள்ளுவத்திலே ஒரு குறள், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வெற்றுமையாய் அப்படின்னு வரும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அவர் சொல்ற. அவரு மனிதனை மட்டும் சொல்லல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டா, அங்க ஓரறிவு தாவரத்திலிருந்து மனிதன் வரை எல்லாமே சமம் என்று சொல்லிட்டார். பிறப்பு ஒக்கும் எல்லாமே ஒரே ஒரு உயிர்த்துகள் என்பதில்தான் நமது பிறப்பு. அந்த கரு உருவாகக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த இடம், அந்த இடத்துல எல்லோரும் ஒண்ணுதான். இன்னும் வேற மாதிரி பார்க்கலாம். மகரிஷி வேற மாதிரி சொல்லுவாங்க. உயிர் என்று பார்த்தோம் என்று சொன்னார். அப்ப எல்லாமே உயிர் என்று சொன்னால் அந்த முதல் பூதமாகிய விண்ணனும் நுண்ணனு, அதே உயிர் தானே தாவரத்திலும் இருக்கிறது, மனிதனிலும் அதே உயிர் தானே இருக்கிறது. எங்காவது ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதானா, அதே விண்ணனும் முதல் பூதம் தான் இங்கும் உயிராக இருக்கிறது, அங்கும் உயிராக இருக்கிறது. இல்லை இல்லை, மனிதனுக்கு வேறு உயிர், தாவரத்துக்கு வேறு உயிர், விலங்கினத்துக்கு வேறு உயிர்னு சொல்ல முடியுமானா இல்லை, எல்லாமே ஒரே உயிர் தான். அங்கு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி விடுகிறார். சிறப்பு ஒவ்வா அப்படிங்கிறார். எங்க செய்தொழில் வேற்றுமையால். அப்ப அவன் செய்யக்கூடிய தொழில்ல
அந்த வரக்கூடிய சிறப்புன்னு சொல்றாரு பாருங்க, அதுல வரக்கூடிய வெளிப்பாடு அது என்ன ஆகுது, ஒன்றாக இருப்பது இல்லை. அப்ப புறவாழ்வையில் வந்த பிறகு அந்த வேற்றுமை என்பது தோன்றுகிறது, உயர்வு தாழ்வு என்பது தோன்றுகிறது. அப்ப உயர்வு தாழ்வு என்பது மனிதனுக்கா, மனிதனுடைய அந்த அனுபவத்துக்கா என்று கேட்டால், அந்த அனுபவத்துக்கு தான் உயர்வு தாழ்வு, மனுஷனுக்கு உயர்வு தாழ்வு இல்லை. அப்ப அது எந்தெந்த வகையில் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரத்தால் உயர்வு தாழ்வு இன்னைக்கு இருக்கு. பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு வச்சுட்டோம். அப்புறம் அந்த பொருளாதாரம் வரக்கூடிய, எப்படி பொருளாதாரம் வருது, ஏதோ ஒரு தொழிலின் மூலமாக பொருளாதாரம் வருது. அந்த தொழிலின் மூலமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு வச்சாங்க. அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு என்ன ஆயிடுச்சு, அது ஜாதி மதம் இப்படியெல்லாம் மாறி 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 இது அடிப்படையாக இந்த புற வாழ்க்கையில் பொருளீட்டுதல் என்றதுல போய் அது தொழிலாக மாறி, தொழிலிருந்து தொழில் ரீதியாக ஜாதியாக மாறி, ஜாதியிலிருந்து மதமாக மாறி, அதுல உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில், உயர்ந்த பணக்காரன் இவன் ஏழை, இப்படியெல்லாம் அந்த உயர்வு தாழ்வு என்பது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளில் இப்படி வந்துருச்சு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவோம். இந்த பணம், தொழில், அந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, இப்போ ஒரு 1000 பேர் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு இடத்துல நாம வந்து ஒரு குழுமிட்டோம்னு வச்சுக்குவோம். ஒரு 1000 பேர் வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம 1000 பேர் 1000 பேராத்தான் இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இந்த 1000 பேரும் ஒன்றா, இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க சொல்ல முடியல. ஆனால் அங்கேயுமே இந்த 1000 பேர்ல பார்த்தோம்னாலும் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு சொல்றதுக்கு இல்ல. அது என்ன ஒண்ணு சொல்லலாம், அவர் 6 அடி இருக்காரு, இவர் 5 அடி இருக்காரு, அந்த உடலினுடைய உயர்த்தத்தான் சொல்லலாமே தவிர இந்த உடல் நாம் அல்ல, இந்த உடல் நான் அல்ல. அப்ப உடம்பு குண்டா இருக்கிறதையோ, ஒல்லியா இருக்கிறதையோ, உயரமா இருக்கிறதையோ, குட்டையா இருக்கிறதையோ நாம அதுல வந்து பாகுபடுத்தி பார்க்கல. மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உடலை தாண்டி நாம் அங்க அங்க போயிடுறோம், ஆன்மாவாகிய நாம். இப்ப இதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? சரி, இப்போ 1000 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிடுதுன்னு வச்சுக்கோம். இப்ப இந்த இடத்துல 1000 பேரும் சமமா என்று கேள்வி கேட்கணும். இப்ப இங்க காசு பணத்தை விட்டாச்சு, தொழிலை விட்டாச்சு, ஜாதியை விட்டாச்சு, மதத்தை விட்டாச்சு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டாச்சு. காசு பணத்தை விட்டாச்சுன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டாச்சு, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஒருவரை விட உயர்வர் உயர்ந்தவர் இல்ல, ஒருவரை விட ஒருவர் தாழ்ந்தவர் இல்ல. சரி, எல்லோரும் சமமா என்று இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம். சமமும் இல்லை, சமமும் இல்லை. ஏங்க, எப்படி எப்படி சமம் இல்லை? அப்ப என்னதான் இருக்கும் இந்த 1000 பேருக்குள்ள, என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். 2 பேரும் ஒரே மாதிரி கிடையாது. எதுல எதுல கிடையாது அப்படின்னு சொன்னா, இப்ப நாம இந்த உடம்ப விட்டுட்டோம், 1000 பேர் நாம இருக்கிறோம்.
அந்த நாம் ஆகிய அந்த 1000 பேரும் 1000 விதமாக இருக்கிறோம். 1000 விதமாக இருக்கிறோம். எதை வச்சு? அவர்களுடைய வெளிப்பாடு 1000 விதமாக இருக்கும். 1000 விதமாக இருக்கும். ஒன்னோட ஒண்ணு டிஃபரன்ஸ் இருக்கும். நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். இந்த 1000 பேருக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்கும். இருக்கும். ஆனா வித்தியாசம் இருக்கும். ஆனா எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படின்னு இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஓசோ சொல்றார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று சொல்கிறார். அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றார். இத நாம எந்த இடத்துல ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஜாதகம் கணிக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன். 2 ஜாதகம் ஒரே மாதிரி கிடையாதுன்னு சொல்றோம். அது உள்ள நிச்சயமா வேறுபாடு இருக்கு. அதை வேறுபடுத்தி நாம கணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட இல்லைன்னு சொல்றோம். ஒரு மனிதன் போல் இன்னொரு மனிதன் இல்லை. அப்ப இது ஒரே மாதிரி அப்படின்னு இப்ப சொல்ல முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவுகள் இருக்கு பாருங்க. அந்த அனுபவ பதிவுகள் அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கிறது. சரி, அனுபவ பதிவுல வேறுபாடு இருக்கிறது. அதை உயர்வு தாழ்வா சொல்லலாமான்னு கேட்டா, இது அனுபவ பதிவு தான். அங்க எதுவும் இல்லை. எந்த மெட்டீரியலும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்க மெட்டீரியலா போனாதான் அவன் பணக்காரன் ஏழைன்னு சொல்ல முடியும். இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை. இவரிடம் இருக்கக்கூடிய அனுபவ பதிவு, அவரிடம் இருக்கக்கூடிய அனுபவ பதிவு, அதுல ஸ்லைட்டா வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் இருக்குங்கிறத இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேஜி சாமி இத எங்களுக்கு உணர்த்தும் போது ஒரு ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்ப நாம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? காஃபி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லுவார். இப்ப எல்லாரும் காஃபி சாப்பிடணும். இப்ப 1000 பேர் காஃபி சாப்பிடணும். இப்ப எல்லா பேருக்கும் 1000 பேருக்கு காஃபி கொடுங்கப்பான்னு சொல்றாரு. அவங்க கொடுக்குறவங்க என்ன பண்றாங்க? காஃபியாவே கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும் டேபிளுக்கு முன்னாடி 1000 பேருக்கு என்ன பண்ணிடுறாங்க? 1 கப்பு பால், 1 கப்பு டிகாஷன், 1 கப்பு ஜீனி, இன்னொரு கப்பு கலந்து குடிக்கிறதுக்கு 4 கப்பு வச்சிடுறாங்க. 1 கப்பு எம்டி கப். அப்ப 3 கப்புல பால், டிகாசன், ஜீனி வச்சாச்சு. இப்ப என்னங்க காப்பி தரேன்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? காப்பி தாங்க கொடுத்துருக்குறோம். இப்ப பால், டிகாசன், ஜீனி இது 3 நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காப்பி வந்துடும். காப்பியை கலந்து நீங்களே குடிங்க. அதுக்காக கலந்து குடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம் சொல்லியாச்சு. இப்ப 1000 பேர் என்ன பண்ணுங்க? காஃபி கலக்க ஆரம்பிங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பால், டிகாசன், ஜீனி 3ம் 1000 பேரும் கலந்து காஃபி தயார் பண்ணிட்டாங்க. இப்ப குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. சற்று பொறுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த 1000 காப்பியையும் ஒரு பரிசோதனை கூடத்துல என்ன பண்றோம்? அது இப்ப நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு நம்ம பிளட் கொடுப்போம் பாருங்க. அது மாதிரி 1000 சாம்பிள் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 ஸ்பூன் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. 1 2 3 4 1000 பேருக்கு சாம்பிள் எடுத்துட்டாங்க. இந்த சாம்பிள் எடுத்துட்டு போய் அவங்க அங்கே இதுல எவ்வளவு மில்லிகிராம், ரொம்ப மைனூட்டா எவ்வளவு மைக்ரோ மில்லி அளவுல அந்த டெஸ்ட் பண்ற மிஷின்ல அதை கொடுக்குறாங்க. எவ்வளவு பால் இருக்கு, எவ்வளவு டிகாஷன் இருக்கு, எவ்வளவு ஜீனி இருக்கு அப்படின்னு மைக்ரோ லெவல்ல அதை அனலைஸ் பண்ணி 1000 பேருக்கும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி நம்ம சாம்பிள் எடுத்துட்டு நம்ம காப்பி எல்லாம் குடிச்சிட்டோம். நம்ம காப்பி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறோம். அந்த சாம்பிளினுடைய ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை அப்படியே ஸ்கிரீன்ல நம்ம பிளே பண்றோம். இதுல இந்த பால், டிகாசன்,
ஜீனி. இந்த மூணும் இப்போ ஒரு காப்பியில இவ்வளவு அளவு இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு காப்பி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா காணோம், காணோம். 1000 காப்பியும் 1000 விதமாக இருக்கிறது. இப்போ ஒரு காப்பியில பாலும் டிகாசனும் ஒரே அளவுல இருக்கு, மைக்ரோ லெவல்ல ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஜீனியில ஒரு மைக்ரோ மில்லிமீட்டர் குறைஞ்சிருச்சு, இல்ல கூடிருச்சு. ஒரு இடத்துல பாலும் ஜீனியும் கரெக்டா இருக்கு, ஒரு 4 இதுல. ஆனா இதுல மாறிடுச்சு, டிகாசன்ல மாறிடுச்சு. ஒரு இடத்துல டிகாசனும் ஜீனியும் கரெக்டா இருக்கு, பால்ல மாறிடுச்சு. இப்ப 1000 காப்பியும் 1000 விதமாக இருக்கும். இப்ப 1000 காப்பி காப்பி தானே? ஆமாம், காப்பி தான். ஆனா அதுக்குள்ள வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. தனித்தன்மை இருக்கா? தனித்தன்மை கொண்டது. ஒவ்வொரு காப்பியும் ஒவ்வொரு கப்பும் தனித்தன்மை கொண்டது. அப்ப அதுபோல மனிதர்கள் அனைவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எதுவும் இல்லை, தனித்தன்மை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? அத அனுபவ பதிவுகளை அடிப்படையாக கொண்டு அந்த வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப மனிதர்களை தனியா மனிதனை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை, இல்லை. இப்ப இதே மனிதன் அந்த புறத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது அங்க என்ன பண்றான்? உயர்ந்தவன், உயர்ந்த மனிதன், இவர் தாழ்ந்த மனிதன் என்று வந்துருது. இது எதுக்காக இந்த புறத்தோடு இவன் தொடர்பு கொண்டான்? எதுக்காக இந்த புறத்தோடு தொடர்பு கொண்டான் அப்படின்னு பாருங்க. இந்த இடம் தான் நம்ம வேதாத்திரியத்தினுடைய கோர், வேதாத்திரியத்தினுடைய அடிப்படை தத்துவம் அந்த இடத்துல வருது. என்ன? எதுக்காக மனிதன் இந்த புறத்தோடு பொருள்களோடு தொடர்பு கொண்டான்? எதற்காக இந்த அனுபவம் என்பது வந்தது? முதல்ல மனிதன் மாறும்போது அந்த மனிதன் மனிதனாக இருந்தான், வேறுபாடு இல்லை. இப்ப நீங்க பாருங்க, மனிதனில் தான் வேறுபாடுன்னு சொல்றோம். சாமிஜியினுடைய இந்த 3ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியில ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. என்ன தலைப்புன்னா, மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அதுல எத்தனை வேறுபாடுகள் சொல்லுவாங்கன்னா 16 வகையான வேறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் 16 வகையிலே வேறுபாடு இருக்கிறது என்று சொல்றார். இப்போ இது மனிதருள் வேறுபாடு ஏன் என்றுதான் தலைப்பு கொடுத்தாங்க. மாடுகளில் வேறுபாடு ஏன், மயில்களில் வேறுபாடு ஏன், மான்களில் வேறுபாடு ஏன் அப்படின்லாம் கொடுக்கல. மனிதருள் வேறுபாடு ஏன் ஏன்னு கேட்டா, இந்த மனிதனிடத்தில் தான் வேறுபாடுகள் அதிகம் அதிகம். ஐந்தறிவு விலங்கினத்துல வேறுபாடுகள் இருக்கு, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு 100 மாடு பார்த்தோம்னா 100 மாடும் ஒரே மாதிரி இருக்கும். 100 மயில் பார்த்தா 100 மயிலும் ஒரே மாதிரி இருக்கும். 1000 காக்காவை பார்த்தா 1000 காக்காவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறுபாடுகள் அங்கு இல்லை, இல்லை. இங்க மனிதனிடத்தில் தான் வேறுபாடுகள். இதை நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். மனிதனிடத்திலும் அந்த வேறுபாடுகள் எங்கு தெரிகிறது? உடலில் எங்கு தெரிகிறது என்று பார்த்தால் முகத்தில் தான் தெரிகிறது என்று சொல்றோம். ஆனால் அந்த 1000 காக்காவினுடைய முகத்தை பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, அதில் வேறுபாடுகள் தெரியல, ரொம்ப மைனூட்டா இருக்கு, ரொம்ப தெரியல. ஆனா மனிதனிடம் மட்டும் அந்த வேறுபாடுகள் தெரிகிறது. இப்ப இந்த வேறுபாடு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது இந்த புற அனுபவங்களை வைத்துத்தான் இந்த வேறுபாடு. அந்த வேறுபாடை வச்சுதான் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வந்துச்சு. இப்போ அது ஏன் இந்த புற அனுபவம் இவ்வளவு மாறுபட்டது என்று பார்த்தால், மகரிஷி என்ன சொல்றாங்க? இந்த புறத்தோடு மனிதன் எதற்காக தொடர்பு கொள்ள வேண்டும்? மனிதனுடைய நோக்கம் என்ன? மனிதன் மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் என்ன?
ஐயறிவு விலங்கினங்களிலிருந்து ஆறாவது அறிவு மனிதன் தோன்றியதனுடைய காரணம் என்ன? இப்பதான் நான் 4:45 6:15 வரைக்கும் இன்னொரு ஜூம்ல பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் அப்படிங்கிறத பத்தி ஒரு 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இப்பதான் வர்றேன். எதற்காக மனிதன் வந்தான் அதை முடிச்சுட்டு தான் அப்படியே வந்தேன். இப்போ மனிதன் தோன்றியதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த 5 புலன் வழியாக 5 உணர்வுகளையும் உணர்வதை கடந்து கடந்து அந்த 5ஐயும் விட்டுட்டு 6வது அறிவு என்ற அறிவை வைத்து இறைவனை உணர்வது அப்படிங்கிறதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்கு. அதனாலதான் மனிதனுக்கு 6வது புலன் என்று ஒன்று வரல. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, மனிதன் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய இடம் என்ன இடம்னா, ஒரே ஒரு இடம் தான். அந்த மனிதன் என்ற தோற்றத்தில் ஆழ்ந்து சிந்தித்து 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 நாம அதை ஆராய்ச்சி செய்து உணர வேண்டிய ஒரே ஒரு இடம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு அறிவு மலர்ந்த போதும், ஓரறிவிலிருந்து 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவுன்னு வரும்போது, ஒவ்வொரு அறிவு வளரும் போதும் ஒவ்வொரு புலன் புதிதாக அங்கு வந்தது. அப்ப 5 அறிவு விலங்கினம்னு வரும்போது 5 அறிவு 5 புலன் அப்படின்னு வந்தது. இந்த மனிதன் வரும்போது மட்டும் 6வது அறிவு மட்டும் வந்து விட்டது. ஆனால் புலன் என்று ஒன்று வரவில்லை. ஏன்? இந்த கேள்வி கேட்கணுங்க. இந்த மனிதன் அப்படிங்கிற இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய இடம் இது. ஏன் என்ற கேள்வி இந்த இடத்துல கேட்டே ஆகணும். ஏன் ஏன் அங்கு 6வது அறிவு வந்த பிறகு 6வது புலன் ஒன்றும் வரல? அப்ப இந்த 6வது அறிவினுடைய வேலைதான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? 6வது வேலை என்ன? இப்ப அறிவினுடைய வேலையே 5 அறிவு வரைக்கும் என்னது? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதை உணர்வது. அப்ப 5ஐயும் உணர்ந்தாச்சு, 5 புலன் வந்தாச்சு. இப்ப இங்க 6வது அறிவு வந்தாச்சு. அதை பயன்படுத்த உணர்வதற்கு உணரப்படும் பொருளும் இல்லை, உணரக்கூடிய அந்த புலனும் இல்லை. அப்ப அப்ப இந்த 6வது வேலைதான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 6வது அறிவுக்கு எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. அப்ப 6வது அறிவுனா சும்மா இருக்கிறதா வேலை. சும்மா இருக்கிறது 6வது அறிவு. சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு அறிவு வரணும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப மனிதனாக வர்றதுக்கு முன்னாடி சும்மா இருந்துச்சு ஒரு அறிவு. எங்க இருந்துச்சு சும்மா அப்படின்னு அப்படியே பின்னோக்கி அப்படியே போய் பாருங்க. இந்த அறிவு எங்கேயாவது சும்மா இருந்துச்சான்னு பாருங்க. 5 அறிவு விலங்கினம், 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு ஓரறிவு தாவரம், நிலம், நீர், நெருப்பு, அப்படியே போங்க. எங்கேயாவது அறிவு சும்மா இருந்துச்சான்னா இல்ல, அது இயங்கிக் கொண்டேதான் இருந்தது, சும்மா இல்லை. முதல் பூதமாகிய விண்ணனும் நுண்ணணு அங்கேயும் என்னாச்சு? அது இயக்கத்தில் இருந்தது. சரி, அங்க அறிவு சும்மா இருந்துச்சா? அங்க வடிவம், குணம், இயக்க ஒழுங்கா இருந்துச்சு. அங்க ஒரு அணு சுற்றுது அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய இயக்க ஒழுங்கு, அங்க அறிவு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி, அதுக்கு முன்னாடி வேற அறிவு, அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? சும்மா இருந்துச்சு. ஆஹா, அப்ப இப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா அங்க பூரணம் என்ற, முழுமை என்ற அந்த அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, பிரம்மம் அங்கு பேரறிவாக இருந்தது அப்படின்னு சொல்றோமே. அந்த அறிவு எப்படி இருந்தது? அடங்கி இருந்தது, சும்மா இருந்தது. அங்க சும்மா இருந்துச்சு பாருங்க. அங்க சும்மா இருந்தது.
இங்கே பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டியா வந்துச்சு. அடுத்து உணர்தல் இன்ப துன்பம் அனுபவித்தல் இரண்டிடையே வேறுபாட்டல் கடித்தல்னு வந்துச்சு. மனிதன்ல வந்துருச்சு. மனிதன்ல வந்தோடனே அந்த அறிவு மீண்டும் சும்மா இருக்கிறதுக்கு தான் வந்தது. அப்ப எங்கு தொடங்கியதோ பேரறிவாக சும்மா இருந்த அறிவு இங்க ஆறாவது அறிவாக சும்மா இருக்கிறதுக்காக வந்தது. இப்ப இது சும்மா இருக்குதா இந்த ஆறாவது அறிவு? ஆறாவது அறிவு பயன்பாட்டில் இருந்தால் அது சும்மாதான் இருக்கும். சார் நம்ம ஆறாவது அறிவெல்லாம் சும்மா இல்லையே சார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இப்ப நம்ம மனிதனாக இருக்கிறோம், நமக்கு ஆறாவது அறிவு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு தோணுது. இப்ப உங்களுக்கு ஆறறிவு இருக்குன்னு யார் சொன்னா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆறறிவு இருக்குன்னு சொன்னதுனாலதான் உங்களுக்கு ஆறறிவு இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இல்லைன்னா ஆறறிவு இருக்குன்னு தெரியுமா? ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு காட்டுல விட்டுருங்க, விலங்கினத்தோட விலங்கினமா வளரட்டும், அப்படியே வளர்ந்துட்டு வரட்டும். அதுக்கு ஆறறிவு இருக்கு, நான் ஆறறிவு மனிதன் சொல்லுமான்னா இது சொல்லாது, தெரியாது. அது என்ன பண்ணும்? அந்த ஐந்தறிவு ஜீவன் 5 புலன் மூலமா என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் இதுவும் பண்ணும். அப்ப இதையும் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன இருக்கும்? அந்த 5 தான் தெரியும். இப்ப அஞ்சறிவு ஜீவனுக்கு அஞ்சறிவுன்னு தெரியுமா? அஞ்சறிவு ஜீவனுக்கு அஞ்சறிவுன்னு தெரியுமா? தெரியும்ல. எப்படி? தோல்ல உணருது, நாக்குல உணருது, மூக்குல உணருது, கண்ணுல உணருது, காதுல உணருது. அப்ப அதுக்கு அந்த 5 உணர்வும் தெரியுது இல்ல? 5 உணர்வு வித்தியாசப்படுத்தி உணருது இல்ல? அதைத்தான் உணர்தல் இன்ப துன்பம் அனுபவித்தல் இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல். சுவைங்கிறதுக்கும் வாசனைங்கிறதுக்கும் வேறுபாடை கணிக்க முடியுது இல்ல? முடியும். பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு வேறுபாடு கண்டுபிடிக்க முடியுது இல்ல? இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல். அப்ப அந்த 5ஐயும் வேறுபாடா உணரும். அப்ப அந்த 5 அறிவுங்கிறது அதுக்கு தெரியுது. இப்ப மனுஷன், உனக்கு எத்தனை அறிவு? எனக்கும் வந்து இதான் தோல்ல உணர்றேன், நாக்குல உணர்றேன், மூக்குல உணர்றேன், கண்ணுல உணர்றேன், காதுல உணர்றேன். அதைத்தானே நானும் செய்யறேன். அப்ப நமக்கு 5 அறிவு தானே? 5 அறிவு தான். ஆனா நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் பெரியவங்க எல்லாம், மனிதன் 6 அறிவு படைத்தவன்னு சொல்லிட்டா. யாரோ ஒரு ஆளு சொல்லி வச்சுட்டு போயா, அவன் பொய் சொல்லிட்டாயா, அவர் சொன்னதெல்லாம் சும்மாயா, பொய்யா அப்படின்னு சொல்றான்னு. அப்ப இப்போ யாரோ சொன்னதை வச்சு நாம சொல்றோம் ஆறாவது அறிவு, நாமெல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, ஆனா இந்த 5 தானே உணர்றோம். அப்ப 6 அறிவு நமக்கு ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நல்லா நல்லா காற்றடிச்சு போட்டு பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு இந்த 5 அறிவுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5 அறிவுல 5 அறிவு வேலை செய்யணுமா வேணாமா? ஆறாவது அறிவு இருந்துச்சுன்னா 5 அறிவு வேலை செய்ய வேண்டியதில்லை அப்படி நிறுத்திடலாமான்னா நிறுத்த முடியாது. ஏன்? சர்வைவல்னு ஒண்ணு இருக்கு. சர்வைவல்னு ஒண்ணு இருக்கு. எப்ப ஒரு அறிவுக்குள்ள இருந்து அடுத்த அறிவு வரும்போது அந்த முதல் அறிவு நிக்கிறது இல்லை. 4ல இருந்து 5 வரும்போது அந்த 4 சேர்ந்துதான் 5ஆ மாறுச்சு. இப்ப நமக்கும் 5 அறிவும் இருக்கும், அதோட சேர்த்து 6வது அறிவு இருக்கு. இந்த 5 அறிவு எதுக்கு? 5 அறிவு எதுக்கு அப்படின்னு அந்த நிதானம் நமக்கு தெரியல. என்ன தெரியல? இந்த 5 அறிவு விளங்குனா அந்த 5 அறிவை எதுக்கு பயன்படுத்துச்சு? யோசிச்சு பாருங்க. இப்ப மனிதனாக வந்துட்டோம். இப்ப யோசிக்கணும். இப்ப நம்ம நம்ம மனுஷனா உட்கார்ந்துக்கிட்டு இப்ப இதில் உயர்ந்த மனிதன் யாருன்னு நம்ம வந்து முடிவு எடுக்கணும். இப்ப 5 அறிவு ஜீவன் என்ன பண்ணுச்சு? பண்ணுச்சுன்னா அதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு இந்த 5 புலனையும் பயன்படுத்து, புறத்தோடு தொடர்பு கொண்டது. அவ்வளவுதானே? அப்ப புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டது. நிறைவேற்றிய பிறகு இந்த புலன்கள் மூலமாக புறப்பொருள்களை என்ன பண்ணுச்சு? ரசித்தது. இவ்வளவுதானே? இதைத்தானே செஞ்சிச்சு. அப்ப
புறப்பொருள்களோடு தேவையை பூர்த்தி செய்வதற்காக தொடர்பு கொண்டது. அப்ப நமக்கும் அஞ்சறிவு இருக்குது. அப்ப நமக்கு இந்த அஞ்சறிவு எதுக்காக இருக்குது அப்படின்னா, தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்குது. தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொருளோடு தொடர்பு கொண்டு பொருளை பெற்று துய்ப்பதற்காக இந்த அஞ்சறிவு இருக்குது. எதுக்காக தேவையை நிறைவு செய்யணும்? தேவை நிறைவு செய்தால்தான் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்கும். அந்த இணைப்பு இருந்தால்தான் உணர்வக்கூடிய மனம் என்ற ஒன்று வரும். அப்படி இருக்கும்போது அந்த மனம் அந்த ஐந்தையும் கடந்து சும்மா தனித்த மனமாக நிற்கும்போது இறை உணர்வு பெற முடியும். இறை உணர்வு பெற முடியும். அப்ப இறை உணர்வு பெறணும்னா இந்த உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்கணும். உடம்புல இருந்து வெளியில உயிர் போயிருச்சுன்னு சொன்னா அங்க மனம் என்ற இயக்கம் இல்லை, அங்க உணர்தல் என்பதே இல்லை. மனம் இல்லைன்னு சொன்னா அங்க ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு செடி, அது ஓரறிவு தாவரம். அந்த செடியை புடுங்கி வேற வெட்டியாச்சு. அது ஜடம். அது ஓரறிவு தாவரமா? இல்ல. எப்போ ஓரறிவு தாவரம்? அது அழுத்தத்தை உணர்ந்தாதான் ஓரறிவு தாவரம். மரத்தை வெட்டிட்டீங்க. அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து வீட்டில் கட்டில் செஞ்சு போட்டோம் இல்லையா? இப்ப இந்த கட்டில் ஜடப்பொருளா ஓரறிவு தாவரமா? சார், நாங்க இப்படியெல்லாம் சிந்திச்சதே இல்லையே. ஏங்க, இது என்னங்க? அது தேக்கு மரம்ங்க. தேக்கு மரம் ஓரறிவு ஜீவன் தானே? ஆமா. அதுதானே கட்டிலா இருக்கு. அதைத்தானே கொண்டு வந்து கட்டில் செஞ்சீங்க. அதை தானே கதவு செஞ்சீங்க. இப்ப இது ஓரறிவு ஜீவனா ஜடப்பொருளா? இல்லைங்க, இது ஜடப்பொருளுங்க. ஏன் ஜடப்பொருள்? அங்க உயிர் என்று ஒன்று இருந்து மனம் என்று ஒன்று இருந்து அந்த மனம் அழுத்தத்தை உணர்ந்தால்தான் அது உயிரினம். அங்கதான் அறிவு. அப்ப அங்கதான் உணர் அறிவு. இப்ப நீங்க கட்டில போய் என்ன அடி அடிச்சாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த தேக்கு மரத்தை போய் நீங்க அடிச்சீங்கன்னா அதுக்கு தெரியும். அது உணரும். இதுக்கு உணர்வு இருக்காது. அப்ப அதே போல இப்ப மனிதன்ல இருந்து அந்த உயிர் வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன இல்லை? அங்க ஓரறிவும் இல்லை, ஆறறிவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப இந்த 6வது அறிவு இருக்கணும்னா இந்த உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்கணும். இந்த உடம்பு உயிரும் ஒன்னா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவைகள் நிறைவாக வேண்டும். தேவைகள் நிறைவாக வேண்டும்னா இந்த 5 புலன் மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதின் மூலமாக பொருள்களோடு தொடர்பு கொண்டு பொருள்களை தீர்க்க வேண்டும். தேவையை நிறைவு செய்ய வேண்டும். அப்ப நமக்கும் என்ன வேலை? இந்த அஞ்சறிவு என்ன செஞ்சிச்சோ அதே வேலையை அதே அளவுல செய்யணுங்கிறது நமக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அதை முடிச்சுட்டு அது என்ன ஆகும்? அந்த ஐயறிவு ஜீவன் இந்த தேவை நிறைவேறின பிறகு இயற்கையை ரசித்தலோட நிற்கும். மனுஷன்கிட்ட மட்டும் ஒரு அடிஷனல் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, தேவை நிறைவேறின உடனே இயற்கையை ரசிக்கலாம். இயற்கையின் ரசித்தலின் உச்ச நிலையில் இறைவனை உணரலாம். எப்படி? மனம் தனித்த மனமாக இருக்கும். மனம் தனித்த மனமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது எப்படி தனித்த மனமா? எப்படி சும்மா? அதுதான் உணர்கருவியாச்சே. மனம்ங்கிறது உணர்கருவியானே. ஆமா, அது ஏதாவது ஒண்ணு உணர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு பேரே உணர்கருவி. அது எதையாவது உணர்ந்துகிட்டு தான் இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதை உணரணும்னா அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த 5ஐத்தான் உணர முடியும். சரி, இந்த 5ஐயும் உணர்றதை நிறுத்திட்டு வெளியில வந்துருச்சு. இது எங்க வந்திருக்கணும் தெரியுமா? ஆக்கினை தவத்திலேயே வந்திருக்கணும். ஆக்கினை தவம் செய்தப்பயே 5லிருந்து வெளியே வந்திருக்கணும் இந்த மனம். அங்கேயே 6வது அறிவு என்ன ஆயிருக்கணும்? வெளிப்பட்டிருக்கணும். நம்மளாம் ஆக்கினை தவம் முடிச்சு, துரிய முடிச்சு, துரியாததை முடிச்சு, பிரம்மஞானம் முடிச்சு, ஆசிரியர் பயிற்சி முடிச்சு, பேராசிரியர் வரைக்கும் வந்துட்டான். அப்பயும் 6வது அறிவு வரல. ஆனா 6வது அறிவு வந்த மாதிரி காமிச்சுக்கிறான்.
அப்படிதான் சொல்லுவான் நிறைய பேர். நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லுவான். 6வது அறிவை அங்க திறக்கவே இல்லை. அங்க ஒன்றும் அளவு முறையே வரவே இல்லை. ஆனா அவன் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஞானம் அடைஞ்சிட்டேன், இறைவனை உணர்ந்து விட்டேன், இறை உணர்வு பெற்று விட்டேன் என்று சொல்லிட்டா அவர்கிட்ட பொருள் நிலையில் 0வா இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். 100 கோடி 1000 கோடி அப்படியே பெரிய ஆசிரமத்தை கட்டி அப்படியே இருக்கிற இடத்தையெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுட்டு கட்டடமா கட்டிட்டு நான் ஞானம் அடைந்த இறை உணர்வு பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அது சும்மாவா? அது போலி ஞானம் என்றுதான் சொல்லணும். பொருள் நிலையில் என்ன ஆகாங்க? 0. அப்ப இந்த 5ல இருந்தும் டிட்டாச் ஆயிருச்சு. ஆனா அந்த மனம் என்ன பண்ணும்? மனம்னா அது உணர்கருவி. இப்ப தனித்து போச்சு. தனித்து வந்தா அது சும்மா இருக்குமா? அடுத்த ஒளி சுவை மனதை உணர்றது இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா முயற்சி இல்லாமலேயே அது என்ன செய்யும் என்று சொன்னால் இறை உணர்வு பெறும், இறைவனை உணரும். நீங்க அந்த மனதை தனித்த மனமா ஆக்கிட்டோம்னா போதும், விட்டுட்டோம்னா போதும். அது என்ன ஆயிரும்? இறை உணர்வு. அது இறைவனை உணர ஆரம்பித்து விடும். இறைவனை உணர்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கணுமா? முயற்சியே தேவையில்லை. முயற்சி அற்று இருந்தாலே போதும், இறைவனை உணரலாம். ஆனால் இந்த அழுத்தம் அப்படி ஒளி சுவை மனதை உணரணும்னா முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சார் அப்ப இப்ப நம்ம என்ன ஒரு நிறைய பயிற்சி எடுத்து அது இது பண்ணி இறை உணர்வு பெறுவதற்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்குமே, முயற்சியற்று இருப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். அப்ப மனதை வெறும் மனதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா இந்த மனம் ஏதாவது ஒண்ணுல போய் நின்றுகிட்டே பற்றிக்கிட்டே நிக்குது. அதை விட்டுச்சுன்னா 6வது அறிவு. 6வது அறிவு. 6வது அறிவுன்னா அது என்ன? அது எம்டி மைண்ட். எம்டி மைண்ட், எண்ணங்களற்ற மனம், அம்மனம் என்று சொல்லுகிறோம். அதுதான் அந்த மனம் எப்போ அந்த தனித்த மனமாக வருகிறதோ, மனம் எப்பொழுது எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கிறதோ அப்பொழுது நாம் மனிதனாக மாறுகிறோம். மனிதனாக மாறுகிறோம். சரி, ஓ அப்பதான் நம்ம மனிதனா? ஆமா, அப்பதான் மனிதன். இப்ப எண்ணங்களற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு 10 பேர் தான். இதுல உயர்ந்த மனிதன் யார், தாழ்ந்த மனிதன் யார், ஏதாவது சொல்ல முடியுமா? எண்ணங்களற்ற மனம், எம்டி மைண்ட். எம்டி மைண்ட்ல 10 பேர். இதுல என்ன ஒரு உயர்வு தாழ்வு? அந்த எண்ணங்களற்ற மனதுல போகும்போது அங்க என்ன இல்லை? அங்க அந்த பதிவுகள் கூட இல்லை. பதிவுகளையும் தாண்டி போயிடுச்சு. நீங்க மனம் எண்ணங்களற்ற எம்டி மைண்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையோடு தொடர்பு கொள்ளாத, அது டிட்டாச் ஆயிரும். டிட்டாச் ஆயிரும். சார் அது எப்படி சார் டிட்டாச் ஆகும்? நீங்க விட்டு பாருங்க. நீங்க நம்ம என்ன சொன்னோம்? இப்ப எண்ணங்களற்ற மனம் சொன்னோம். எண்ணங்கள் எங்க இருந்துங்க வருது? எண்ணங்கள் எங்க இருந்து வரும்? சார் வடைக்கடையை பார்த்த உடனே வடை சாப்பிடணும்னு என்ன வந்துச்சு? வேண்டாம், வடைக்கடையை பார்க்கவே இல்லை. வடையெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போன பிறகு வடை ஞாபகம் வருது. அங்க வடையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எங்க இருந்து வந்துச்சு? அங்க பதிவுல இருந்து அந்த எண்ணம் தோன்றியது. அதானே ஏற்கனவே வடை சாப்பிட்ட அனுபவம், அந்த அனுபவ பதிவிலிருந்து தோன்றியது எண்ணம். அப்ப பதிவோடு தொடர்பு கொண்டிருந்தால் அங்கு எண்ணம் வரும். இப்ப எண்ணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மனம் என்னாச்சு? புலனோடும் தொடர்பு கொள்ளல, பொருளோடும் தொடர்பு கொள்ளல, புலன அனுபவங்களோடும் தொடர்பு கொள்ளல, அந்த பதிவுகளோடும் தொடர்பு கொள்ளல. ஐ எம் எம்டி மைண்ட் ஆயிட்டீங்கன்னா அங்க பதிவுல இருந்து டிட்டாச் ஆயிடுச்சு. மனம் பதிவுல இருந்து டிட்டாச் ஆயிடுச்சு. சார் பரவாயில்லையே, கர்ம வினையில இருந்து ஈஸியா டிட்டாச் ஆயிடலாம் போட்டுருக்கு. டிட்டாச் ஆயிடலாம் எப்படி? அது அப்படி எண்ணங்களை விட்டுட்டு நீங்க எம்டியா இருந்தா போதும். அதுக்காக தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க? சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இருன்னு சொல்றாங்க. மௌனம் அப்படின்னு சொல்றாங்களே, மௌனம்ங்கிறதே எம்டி மைண்ட்ல இருக்கிறது தான்.
எனக்கு மௌனத்துல அது தெரிஞ்சு இது தெரிஞ்சுன்னு மௌன நிறைவு விழாவில் வந்து நான் மௌனத்துல அதை உணர்ந்துட்டேன், இதை உணர்ந்துட்டேன், இது தெரிஞ்சு அது தெரிஞ்சு அப்படின்னு ஒருத்தர் வெளியில வந்து சொன்னாருன்னா அவனை மௌனமே இருக்குல்லன்னு சொல்லவே முடியாது. அங்க எம்டி மைண்ட் ஆச்சுன்னு சொன்னோம்னா அங்க என்ன இருக்கு? இறை உணர்வு தான். அதை சொல்லவே முடியாது, காட்டவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எம்டியா இருந்துச்சு, அவ்வளவுதான். உணர்வற்ற நிலையில இருந்தேன், தன்னை மறந்து இருந்தேன். ஆமாங்க, தன்னை மறந்து இருந்தீங்க. தன்னை மறந்து எப்படிங்க இருந்தீங்க? அது எப்படின்னா இல்லைங்க, தன்னை மறந்து இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, தன்னை மறந்த ஒரு நிலை கிடைச்சது. ஆமாங்க, தன்னை மறந்த ஒரு நிலை எனக்கும் கிடைச்சிச்சுங்க. அந்த தன்னை மறந்த நிலை உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, எனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ரெண்டு பேரும் அதை வித்தியாசப்படுத்தி சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. அவரு தன்னை மறந்த நிலைன்னு தான் சொல்லுவாரே தவிர அந்த நிலைக்கு எந்த பேரும் கிடையாது. இவரும் தன்னை மறந்த, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த நிலையில ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் சொல்றாங்க. அந்த மௌனத்துல இருந்துட்டா அந்த மௌனத்தின் அனுபவத்தை வெளியில எல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். மௌனமா இருந்தவர்கிட்ட உங்களுக்கு என்னங்க என்னங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அதுக்கு பதில் மௌனமா இருப்பார். அதான் பதில். அப்படிதான் சொல்ல முடியும், எதுவும் சொல்ல முடியாது. நான் அந்த மௌனத்துல இருந்து ஒரு மாத மௌனத்துல நான் அப்படி உணர்ந்தேன், இப்படி உணர்ந்தேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வெளியே வந்து சொன்னார்னா அவர் ஒரு மாசம் மௌனத்துல அவர் என்ன பண்ணி பல திட்டங்களை போட்டுட்டு வெளியில வந்திருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த இடத்துல இந்த இடத்தில் மனிதன் ஆறாவது அறிவு, அதுக்குள்ள அந்த எம்டி மைண்ட், தனித்த மைண்ட், மனம் அப்படிங்கிறது வந்துட்டா அந்த மனம் எதையாவது உணர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது சும்மா இருக்காது, அது இறை உணர்வு பெறும். இப்ப தெரியுதா? இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். மகரிஷி என்ன சொன்னார்? விட வேண்டியதையெல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அந்த இடத்திலேயே காண்பாய். பெற வேண்டியது அனைத்தும், அந்த இடத்துல கூட அந்த அனைத்துங்கிற வார்த்தையை கூட எடுத்துடலான்னு தோணுது. பெற வேண்டியதை அந்த இடத்திலேயே காண்பாய். ஏன்னா அனைத்தும் சொன்னோம்னா அங்க என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி தோணுது. விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியதை அந்த இடத்திலேயே உணர முடியும். பெற வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னது? இறை உணர்வு. அந்த இடத்துல இப்போ 100 பேர் இறை உணர்வு பெற்ற 100 பேரும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கான்னா அங்க அந்த இடத்துல என்னாச்சு? ஒரே உணர்வு தான். இப்ப நம்ம மனிதன் தனித்துவம் வாய்ந்தவன் சொன்னோமே, எப்ப? அனுபவத்தின் அடிப்படையில் தனித்துவம் வாய்ந்தவன், தனித்தன்மை வாய்ந்தவன். அதே அந்த புறத்துல போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உயர்ந்து தாழ்ந்து, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மனிதனுடைய உடைமைகளில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். ஏன் சார் சொல்ல வாங்க, அந்த எனதுகளினால் வரக்கூடிய நான் அதுல உயர்ந்து தாழ்ந்து இருக்கும். நான் கலெக்டர், இவர் பியூனுமா, நான் கோடீஸ்வரன், இவர் லட்சாதிபதியுமா. இப்ப அந்த புறத்துல வந்து வெளியில வரும்போது அந்த வேறுபாடு, உயர்வு தாழ்வு அப்படிலாம் இருக்கும். அந்த உயர்ந்த மனிதன் படத்துல கூட நீங்க ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், அற்புதமான வசனம், நீங்க கேட்டு பாருங்க. அந்த இடத்துல அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவான். அவன் ஒய்ஃப் வந்து அப்படியே பெருமையா எல்லாத்தையும் பார்ப்பா. நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரன், நம்ம எவ்வளவு பெரிய ஜமீன், நீ சாதாரண அந்த ஒரு வேலைக்கார பையனை போய் இவ்வளவு மதிப்பு, ரொம்ப அவனை வந்து ரொம்ப தூக்கி உட்கார வச்சு நடுவு வீட்டுல உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும்போது இவன் சொல்லுவான், இந்த சொத்து, இந்த பங்களா, இந்த ஃபேக்டரி, இது எல்லாத்தையும் சொல்லுவான். இந்த வீடு எங்க அப்பா சொன்ன பொய், இந்த தொழிற்சாலை எங்க தாத்தா சொன்ன பொய், இந்த சொத்து எங்க பாட்டன் சொன்ன பொய், அத்தனையும் பொய்களினால் நிறைந்தது அப்படின்னு ஒரு வசனம் வரும். இப்படி புறத்துல இந்த பொய்களினால் உயர்வு தாழ்வு, அதுலதான் உயர்ந்த மனிதன் அப்படின்னு. அந்த உயர்ந்த மனிதன் படத்துல கடைசியில பார்த்தோம்னா அதை அது அந்த உயர்ந்தங்கிற அந்த வார்த்தையை எடுக்கிறது அந்த படமே அப்படிதான் வரும். அப்ப உயர்ந்த தாழ்ந்தங்கிறது மனிதனில் இல்லை, மனிதனுடைய உடைமைகளில் தான் உயர்ந்தது தாழ்ந்தது. ஜாதி என்பது உடைமை, நீயா வச்சுக்கிட்டது, உன்னிட்ட சேர்த்துக்கிட்டது, உனக்கு பேருக்கு பின்னாடி நீ போட்டுக்கிற.
அவ்வளவுதானே. உன் பேரு வேற, பேருக்கு பின்னாடி உன் ஜாதியை போட்டுக்கிற. அங்க அது அட்டாச்மெண்ட்ல தான் உயர்ந்தது தாழ்ந்தது. நீ எதுல எல்லாம் அட்டாச் ஆகுறியோ அங்க உயர்வு தாழ்வு. நீ அதுல இருந்து வெளியே வந்துட்ட. வெளியே வந்த பிறகு அந்த பதிவுகளால் என்ன ஆகிற தனித்தன்மை, ஒவ்வொருவரும் தனித்தன்மை. இந்த பதிவுகளில இருந்தும் டிட்டாச் ஆயிருச்சு. அங்க எண்ணங்களற்ற மனம், தனித்த மனம். அங்க என்ன ஆயிருது, அங்க இறை உணர்வு பெறுகிறது. இப்ப உயர்ந்த மனிதன் யார்? உயர்ந்த மனிதன் யார்? யாரெல்லாம் இந்த புறப்பொருள்களிலேயே இருந்து விடுதலை பெற்று அதை விலக்கி நிற்கிறானோ, யாரெல்லாம் அந்த அனுபவங்களில் இருந்தும் விலகி நிற்கிறானோ, எண்ணங்களற்று நிற்கிறானோ, அவன்தான் உயர்ந்த மனிதன். அப்ப உயர்ந்த மனிதன் ஒருவர் தான் இருக்க முடியுமா? இல்ல இல்ல. அந்த நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவன் அனைவரும் உயர்ந்த மனிதன். உயர்ந்த மனிதன், இறை உணர்வு பெற்ற அந்த ஞானம் அடைகிறதுல அவரு கூடுதல் ஞானம் குறைவு ஞானம்லாம் கிடையாது. நீங்க புறத்துலதான் இது கூட குறையா, அது பெருசு சிறுசு அப்படியெல்லாம் இருக்கும். இறை உணர்வு பெற்றதுல அப்படியெல்லாம் இல்லை. ஏன்? இறைவன் ஒருவனே. நீங்க புறத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வச்சு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு இருக்கும். இப்ப திருப்பதி ஏழுமலையான் பணக்கார சாமி, அதே இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஏழை சாமியா இருக்கும். இங்க நம்ம வச்சுக்கிட்டது. ஆனால் இறைவன் என்று சொல்லும் போது சுத்த வெளியாகிய தெய்வ நிலை அது ஒன்னே ஒண்ணுதான். அந்த உணர்வு 100 பேர் இறை உணர்வு பெற்றார்கள், எல்லாம் ஒரே நிலை தானே தவிர அங்க உயர்வு தாழ்வு என்பது இல்லை. எல்லாமே உயர்ந்த நிலைதான். அப்ப மனிதன் முதல்ல மனிதனாக மாற வேண்டும். அதன் பிறகு உயர்ந்த மனிதனாக மாற வேண்டும். முதல்ல மனிதனா மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவையை மீறாமல் தேவை அளவிலேயே ஒரு பொருள் நிலையில் ஓரளவுக்கு அளவு முறையில் ஒரு நிறைவு பெற்று வாழும்போது மனிதனாக வாழ்வான். எப்படி? அந்த நிறைவு பெறும்போதுதான் அவனுக்கு ஈகை குணம், தர்ம குணம், அடுத்தவங்களுக்கு தொண்டு உள்ளம், இதெல்லாம் அப்பதான் வரும். உங்களுக்கே நிறைவு இல்லைன்னு சொன்னோம்னா எனக்கே பத்தலைன்னா நான் எங்க செய்யறதுன்றீங்க. அப்ப மனிதன் மனிதனாக வரணும்னா இதுல முதல்ல ஒரு நிறைவு பெற வேண்டும். பொருள் நிலையில் ஒரு மனம் நிறைவு அடைய வேண்டும். யாருக்காவது நிறைவு அடையுதா? நிறைவு அடையவே மாட்டேங்குதே. இன்னும் 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 சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், சாகிற வரைக்கும் சேர்க்கணும். அப்படி இருக்கிறான். ஏன்? அதுல நான் தான் பெரியவன் காமிக்கணும். என்ன பெரியவன்? யாரா இருந்தா என்ன? அந்த ஒரு பாடல் வரும், தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே, கம்பங்கூழு சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே அப்படின்னு 2 பேரும் கடைசியில ஒரு இடம் ஒன்னு சொல்லு. இன்னொரு அந்த பழைய காலத்துல ஒரு பாட்டம் இருக்கு, சமரசம் உலாவும் இடமே வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதான் அந்த காலத்துல எழுதி வச்சாங்க. இந்த புறப்பொருளை வைத்துக்கொண்டு உயர்வு தாழ்வு இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அங்க அந்த இந்த புறத்தில் உயர்ந்தவன் இருக்கானே அவன் மனுஷனே இல்லையா? மனிதனில் உயர்ந்தவன் இல்ல, அவன் இல்ல, மனித உருவத்தில் உயர்ந்தவன், அவ்வளவுதான். மனிதனில் அவன் மனுஷனாவே பாரலையே. உலக பணக்காரர் பில்கேட்ஸ், ரைட்டு. அப்ப உயர்ந்த மனிதனா அவர் மனுஷனே இல்லையே. மனுஷனே இல்லையே. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா மனுஷனே இல்லையே. எத்தனை பேருக்கு எடுத்து அவர் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாரு? அவர் மனிதனாகவே இல்லையே. அப்ப மனிதனில் உயர்ந்த மனிதன் தான் சொல்ல முடியாது. புறப்பொருள்களில் உயர்ந்த அந்த உடைமைகளால் உயர்ந்தவன், அவ்வளவுதான். உடைமைகளால் தாழ்ந்தவன், இப்படிதான் இருக்கு. அப்ப புறம் எதுக்கு அப்படின்னு இப்ப இது ஒளியணும் அப்படின்னு சொன்னோம்னா, மகரிஷியினுடைய அந்த கோர் பாயிண்ட் ஆகிய தேவைகள் 3 உணர்ந்தால் இது ஒளிஞ்சிரும். நம்ம அதனாலதான் தமிழானந்த யோகத்துல தேவைகள் 3 3 3ன்னு திரும்ப 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 ஒவ்வொரு இடத்துலையும் அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேவைகள் 3ஐ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல மனுஷனா மாறணும். மனிதனா மாறுற போது அந்த மனிதனாக மாறிவிட்டால் அங்கு உயர்வு தாழ்வு கிடையாது, அங்கு தனித்தன்மை கொண்டவன்.
தனித்தன்மை கொண்டவன். அவன் அதிலிருந்தும் எண்ணங்கள் அற்ற நிலையில் தனித்த மனமாக மாறும் பொழுது அவன் உயர்ந்த மனிதனாகிறான். அப்ப யாரு உயர்ந்த மனிதன்? எல்லாத்தையும் எவன் விட்டானோ அவன்தான் உயர்ந்த மனிதன். அந்த உயர்வு நிலையை அடைவதற்காகத்தான் அவன் மனிதனாக வந்திருக்கிறான். மனிதனாக வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவு செய்து யார் இறை உணர்வு பெறுகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும். அங்கு உயர்வு தாழ்வு கிடையாது. நம்ம 1000 பேர் உட்கார்ந்துருக்கப்ப கூட தனித்தன்மைன்னு சொன்னோமே, இறை உணர்வு பெற்ற நிலையில் அங்கு தனித்தன்மையும் கிடையாது, உயர்வு தாழ்வும் கிடையாது. அங்கு உயர்வு மட்டுமே. அப்ப உயர்ந்த மனிதன்கிற அந்த நிலை அங்குதான் தெரியும். அந்த உயர்ந்த மனிதனுக்கு பேரு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவனைத்தான் தெய்வம் என்று சொன்னார்கள். தெய்வம் என்று சொன்னார்கள். ஒரு இடத்துல ஒருத்தர் தெய்வம் வேறு கடவுள் வேறுன்னு சொன்னார். தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த இறை உணர்வு பெற்ற மனிதன் இருக்கானே அவன் தெய்வம் என்று சொன்னார். இது கூட அவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத அப்புறமேல் நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணேன். எப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா, தேவர்கள் என்று நிறைய பேரை சொன்னாங்க. தேவர்கள் என்று. தேவர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு. தேவர்கள் அநேகமா அது தேவர்கள் கிடையாது, தெய்வர்கள் என்பது தேவர்கள் என்று பெயர் மாற்றம் அடைந்திருக்க வேண்டும். தெய்வர்கள். தெய்வர்கள் யாரு? இறை உணர்வு பெற்றவர்கள். அப்ப இறை உணர்வு பெற்ற அவன் தெய்வமாக இருக்கிறான். அதுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவர்கள் தெய்வர்கள், அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம். அப்ப அந்த உயர்ந்த மனிதன் என்பவனுக்கு பெயர் என்ன? தெய்வம், தெய்வர்கள், தேவர்கள் என்று நாம் சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதன், நான் பிஹெச்டி 4 பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் இத்தனை கார் வச்சிருக்கேன், இது எல்லாமே புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வு தாழ்வு. அந்த உயர்வு தாழ்வுல அந்த உயர்ந்தவனும் துன்பப்படுகிறான், தாழ்ந்தவனும் துன்பப்படுகிறான். அப்படிதான் இருக்கிறது. அப்ப அதிலிருந்து முதல்ல வெளியே வந்து அந்த தனித்தன்மைக்குள்ள வர்றதுக்கு நமது பயிற்சிகள், வேதாத்திரிய பயிற்சிகள் உதவிகரமாக இருக்கிறது. அதுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கிறது தேவைகள் 3. அதிலிருந்து முதல்ல நம்ம ஒரு தனித்தன்மைக்குள்ள வந்து அதிலிருந்து விடுதலை பெற்று, இதுதான் விடுதலை. விடுதலை என்று சொன்னால் புற பொருள்களிலிருந்து விடுதலை, இந்த அனுபவங்களிலிருந்து விடுதலை. இந்த மனம் விடுதலை பெற்று தனித்த மனமாக ஆகும்போது அது இறை உணர்வு பெற்று தெய்வமாக மாறுகிறது. அதுதான் உயர்ந்த மனிதன் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நாம் ஒரு வித்தியாசமான சிந்தனையாக செய்திருக்கிறோம். இதை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அந்த சிந்தனையின் உயர்விலே அனைவரும் தெய்வர்களாக மாறி தேவர்களாக மாறுவீர்களாக என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.